ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. ஸோ மக்கள் நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேதுனாலே நம்ம மக்கள் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி ஏன் இவ்வளோ மக்கள் ரொம்ப இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா உண்மையில ராகு கேதுகள் தீய பலன்கள் மட்டும் தான் தருவாரா? இல்ல நல்ல பலன்கள் எதுவும் குடுப்பாங்க? குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகுறாரு? அத பத்தி சொல்லுங்க. பாரம்பரியமாகவே நம்ம தொன்று தொட்டு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறத தான் பெயர்ச்சியில் பார்க்குறோம். குரு, சனி, ராகு, கேது. இதில் குரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி வந்து சனியும் ராகு கேதும் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவரோ கெட்டவரோ ஆகி விடுகிறார்கள். அதை வைத்து தான் ராகு கேது வந்து நமக்கு பாதிப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும், பார்க்க முடியும். யோக ராகு என்றது வழக்கில் இருக்குது. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு அது அவங்களுடைய ஜாதக பலன். இப்போ ராகு வந்து 18 மாதத்துக்கு ஒரு முறை மாறுது. குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது. சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுனுடைய திசையே 18 வருஷம். அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுவும் கேதுவும் வந்து ரிவர்ஸில் வர்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் அதில் வர்றாங்க. இது வந்து வெட்டுப்புள்ளி. இது வந்து கிரகம் கிடையாது. இப்போ நமக்கு கிழமையே ராகு கேதுக்கு கிழமை கிடையாது. மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிழமை இருக்குது, 7 நாள் தான். அதனால் ராகு கேது என்பது ஒரு மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்பை சூட்சுமமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது தான் உயிரின் ஆரம்பம், ராகு என்பது உயிரின் முடிவு, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த பிறவிகளுக்கு சுழற்சிக்கு கூட காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே 2 பயிற்சிகள் பார்க்குறோம் இல்லையா? திருக்கணிதம், வாக்கியம். அது மாதிரி இப்போ இது திருக்கணிதத்திலே கூட ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு இருக்குது. இப்போ ட்ரூ நோடு பிரகாரம் நவம்பர் வந்து 25ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வர்றார். வந்துட்டு உங்களுக்கு 2028 மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ யாருக்காவது ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு பிரகாரம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ கெட்டது செய்யக்கூடிய ஒரு தன்மையில் ராகு இருக்கும்போது அளவற்ற கெட்டது பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சீற்றங்கள் நடக்குது இல்லையா? இப்போ ஒன்றுமில்லை, போர் நடக்கிறதே ராகு தான். அதே மாதிரி இப்போ சைபர் கிரைமில் கூட இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். நவீனத்தை கொடுப்பது ராகு தான், அதுலேயே பிரச்சனை பண்ணுறது ராகு தான். அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ போதை சம்மந்தப்பட்டது, கடத்தல் சம்மந்தப்பட்டது, தீய பழக்க வழக்கங்கள், அது மாதிரி ரொம்பவுமே வந்து தீவிரவாதத்தன்மை, அதாவது எக்ஸென்ட்ரிக்காக பேசுறது. இதே ராகு வந்து சயின்டிஃபிக்காக நன்மைகளை செய்கிறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ராகு. அப்போ நம்ம வந்து நமக்கு ராகு நல்லவரா கெட்டவரான்னு தான் பார்க்கணுமா ஒழிய, பொதுவாக அவருடைய பிரச்சனை தான். ஆனால் அவர் வந்து நமக்கு நல்லவராக இருந்தார்னா அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருவார். அதாவது கொடுப்பதில் வந்து அளவில்லாமல் கொடுக்குறவர், பிரம்மாண்டத்தின் அறிகுறி. அதனால் நன்மை கொடுப்பார். கேது வந்து சுருக்குவார், ராகு வந்து பெருக்குவார். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஜாதக ராசிக்கு பிரகாரம் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பலனை நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு பாருங்க, இப்போ 4ஆம் இடத்துல ராகு வராரு, 10ஆம் இடத்துல கேது வராரு. ஸோ எந்த வித பலன்கள்லாம் இருக்க போகுது, அதை பற்றி சொல்லுங்க. தொழில் ஸ்தானங்கள்னு பேர் 4, 10. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, டீச்சராக இருக்கிறது, மற்றும் உற்பத்தி வீட்டிலையே வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க, டொமஸ்டிக் தொழில்கள், எல்லாத்துக்குமே தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேதுன்னு எடுத்துக்கலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகு கேது திசா புத்திகள் நடக்குதோ கண்டிப்பாக தொழில் டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு வேலை இழந்தவர்கள் இருப்பாங்க 5ல் இருக்கும்போது, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் வந்து நலிவடைஞ்சு க்ளோஸ் பண்ணி இருக்கவங்களுக்கு புதுசாக வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ம். திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? திருமண வாழ்க்கை இப்போ ராகு கேது திசை நடந்ததுன்னா துலாத்துக்கு உண்டான ஒரு அகம் சார்ந்த நன்மை தர்றவர் தான் ராகு. கேதுவும் அப்படித்தான். கேது வந்து 3, 7, 11 நட்சத்திரமா இருக்காரு. ம். ராகு வந்து 1, 5, 9 இருக்காரு. ம். இது வந்து அகம் சார்ந்த நன்மைகள் டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது தான். பட் என்னன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் அதிருப்திகள் இருக்கும். அதாவது இப்போ பிரியாது, சண்டை சச்சரவு இருக்காது திருமண வாழ்க்கையில். ஆனாலும் ஒரு சின்ன நெருடல், ஒரு அதிருப்தின்னா எப்படின்னா, நீ நான் நினைக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ம். அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர். ம். இப்போ கணவனானால் மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் தொழில்னு இருக்கீங்க, ஒரு எங்கேயாவது போக முடியுதா பிடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அது மாதிரி இல்லைன்னா என்னுடைய ரிலேஷனை நீங்கள் மதிக்கலை, ம். உங்களுடைய ரிலேஷன் இப்படி சொல்கிறாங்க, புகார் சொல்கிறது. ம். இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடங்கிறது 2 ஃபேமிலியினுடைய ஈகோன்னு எடுத்துக்கணும். ம். ஸோ அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் மைனஸு. மற்றபடி 2 பேரும் பொருளாதார ரீதியாக திருப்திப்பட்டுக்குவாங்க ம். திருமண வாழ்க்கை. ஓ. பொருளாதாரத்தை நினைக்கக்கூடிய 2 ஜீவன்கள் திருப்திப்பட்டுக்கும். என்ஜாய்மெண்ட் தான் அப்படி வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இப்போ ராகு திசையில் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று அது க்ளோஸ் ஆகாது. நோயினுடைய இப்போ வந்து சுகருக்கு எப்படி ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றோம், ப்ரெஷருக்கு சாப்பிட்றோம், அது மாதிரி அது போயிட்டு. ம். ஆனால் ஒன்றும் பாதிக்காது. இந்த உறவு சார்ந்த விஷயத்துல கடந்த காலத்துல கொஞ்சம் விரிசல்ல உண்டாயிருச்சு நெருங்கிய உறவுனால. ஸோ இந்த காலத்துல அதெல்லாம் சேரக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா சேருவாங்க, நல்லா இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஆனால் கண்ணோட்டம் முழுக்க வந்து பொருள் சார்ந்த கண்ணோட்டமாக இருக்கும். லாபம் என்ன? யார் இப்போ வந்து நீங்கள் நம்மக்கிட்ட ஆதாயம் தேடி வர்றவங்களா இருந்தால் அது ஒரு பார்வை, ஆ. நம்மளுக்கு அவங்க ஆதாயம் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் அது ஒரு பார்வை. இப்படி பண்ணுறவங்க தான் ராகுகேதுக்கு. புரியுது. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டிங்கிறது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் கெட்டவராக இருந்தால் வாய் வழக்கு சண்டை கொண்டு போய் விட்டுருவான் ம். ராகுகேது. நல்லவராக இருந்தால் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக ஓகே, நீங்கள் வந்து வீடு கட்டினீங்களா, நீங்கள் வந்து பொருள் வாங்கினீங்களா ம். அப்படின்னா அதையும் விசாரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்களும் வாங்கிக்கிட்டு இப்படி நானும் வந்து உங்களோட அளவுக்கு ஈக்குவலாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக சில வேலைகளை பண்ணும். ம். அதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சிறப்புங்க. இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ணலாமா? லாபம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கு? அதாவது உதவி பதவிகள்ல கிடைக்குமா? கேது திசையாக நடக்கிறவங்களுக்கு லாபம் இல்லை. ம். லாபம் இல்லாமல் ரொம்ப வந்து இருக்க அது டல்லாகிட்டே போகுதுங்கிற ஃபீலிங் இருக்கும். அதில் சில புத்திகள் நல்ல புத்திகளாக இருந்ததுன்னா நல்லது பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சனி புத்தி புதன் புத்தியெல்லாம் நல்லது பண்ணும். ஆனால் மொத்தத்தில் கேது திசை ஆரோக்கியமானது அல்ல. ஆனால் ராகு திசை பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணி. இப்போ நீங்கள் ஒரு பில்டராக இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் விளம்பரம் கொடுத்து பெரிய லெவலில் ஹைஃபையான ஒரு கம்பெனியை காமிச்சிக்கக்கூடிய. அதே மாதிரி ஐடியில் இன்செக்டார்ஸு, நவீன தொழில்நுட்பங்கள், இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துக்கும் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங்க்கும் எடுத்துக்கலாம், நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் எடுத்துக்கலாம். சிறப்பு. இந்த ராகுகேது பயிற்சிகள்னால வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக. ராகுனாலே ஃபாரினுக்கு உண்டான கிரகம் தான். அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டிலேருந்து வேலை வந்திருக்கிறவங்க இருப்பாங்க. போன ராகு பயிற்சியில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியுமே ஒரு சான்ஸ் கிடைக்கும். சான்ஸ் கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு. சிறப்பு. இப்போ அப்ளை பண்ணால் ஆமாம் ஆமாம். 9ஆம் இடத்துல தான் திருவாதிரை இருக்குது. அந்த 9 தான் வெளிநாட்டு ஸ்தானம். அதனால் 4-10 தாக்கம் அப்படிங்கும்போது நல்லா போயிடுவாங்க. சர்க்கியூட்டில் கனெக்ஷன் ஆகுது. சிறப்புங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? கடனை பொறுத்த வரைக்கும் இப்போ 4ஆம் இடம் என்பது தொழில் கடன் வாங்கினா நல்லாயிருக்கும். வீட்டுக்கடன், வாகன கடன், இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கே கடன் வாங்கினீங்கன்னா நம்மளை ப்ராப்ளம் பண்ணிடுவார். இந்த ராகு கேது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மைனஸுக்காக, அதாவது ஒரு முன் யோசனை இல்லாமல் செய்கிறது, அல்லது வந்து கற்பனையில் நம்மளுக்கு பின்னால் அவ்வளோ கிடச்சிரும் இவ்வளோ கிடச்சிரும் அப்படின்னு மனசில் கற்பனை கோட்டில் மிதக்கிறவங்க, இவங்க தான் ராகு கேது கெட்டவங்களாக வருவாங்க.
அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்னா, நான் அசாதாரணமாக நான் வந்து கற்பனையிலேயே பெரிய ஆள் ஆகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பணத்தை போடுறது. ம். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கடன் வாங்குவது மிகப்பெரிய அபாயம். ம். ஏன் அப்படின்னா, இப்போ ராகு வந்து அவங்க ஜாதகத்தில் 1, 5, 9 கான்செப்ட் தான் வச்சுருக்காரு. இப்போ அதன் மூலமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய திறமையினாலும் அவங்களுடைய படிப்பினாலையும் அனுபவத்தினாலையும் சம்பாதிக்கக்கூடிய வளர்ச்சியை தான் ராகு தருவார். கண்மூடித்தனமாக இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்னொரு பார்ட்னர் சொல்கிறாரு, அல்லது நான் ஐடியல் பார்ட்னராக இருக்கேன்ட்டு போய் கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்றில் போய் மாட்டி கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. ம். ம். இதைத்தான் கொடுத்து கெடுப்பான்னு சொன்னாங்க கண்டிப்பா. நம் முன்னோர்கள். அது கொடுத்து கெடுப்பான்னா என்னென்னா, ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி தொழில் அமையிற மாதிரி அமைச்சு அந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கிறது. ஏன்னா இப்ப 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த ம். பிரம்மாண்ட சிந்தனைகளை தருவாரா? ஆமாம் ஆமாம். வீடு அதாவது வாங்குறது. வீடு கட்டினா கூட ஹைஃபையான பங்களாவாக தான் கட்டுவாங்க. ம். அதே மாதிரி அப்டேட்டட் மாடலாக தான் பண்ணுவாங்க. கார் வாங்கினாலும் அப்படி தான். இம்போர்ட்டட் காரு, ம். அப்டேட்டட் காரு, ம். இதுதான் ராகு. சிறப்புங்கய்யா. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்க தொழிலுக்கு ஏதாவது பாதிப்போ அந்த மாதிரி விஷயம் ஆமாம், அதைத்தான் நான் சொன்னேன். கேது திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது திசை நடக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் கேது தொழில் பலத்துக்கு நல்லா இருந்தால் மட்டும் செய்யணும். இல்லாதவங்க அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எந்த விதமான இடைஞ்சல் வருங்க? கேது வந்து சுருக்கிடுவான் தொழிலை. இப்போ நம்ம கஸ்டமருக்கு இப்போ ஒரு எஸ்டிமேட் போடுறோம், ஒரு ஹோட்டலே திறக்கிறோம், தினம் 500 பேர் வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் போடுறோம். டெய்லி 25 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? இருக்க அப்படியே சுருக்கி கொண்டு போயிடுவான். அப்போ என்ன ஆகும்னா தொழில் மூட வேண்டி வந்து கேதுனால இப்படி அதுவும் கேது தசா புத்திகள் நடக்கிற அவங்களுக்கு தான். சிறப்பு சிறப்பு. இப்போ ராகு நடக்கிறவங்களுக்கு கேது பாதிக்கும்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த புத்தி வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரும். அப்போ அதில் பார்த்துக்கணும். மற்றபடி இவங்களுக்கு திசையே நல்லா அமைஞ்சிட்டா ஒரு ஜாதகத்தில் அதை விட ஒரு லக்கு வேற எதுவும் இல்லை. எப்பவுமே திசை தான் எம்டி மாதிரி, அதில் வர்ற புத்திகள் வந்து மேனேஜர் மாதிரி, அதில் கீழே வர்ற அந்தரங்கள் வந்து சூப்பர்வைசர் மாதிரி, அதுலேயும் கீழே வர்ற சூட்சுமம்னு இருக்குது, ஒரு 10 நாள் 15 நாள் வரும், அதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப்பர் மாதிரி. சிறப்பு. அப்போ இந்த இதை பார்க்காம போகிறதுனால தான் ஒரு திசையே மோசம்ன்ற போது அவங்க வந்து அந்த திசை காட்டுற பாவத்துக்கு எதிரான செயல்களை செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. உற்பத்தி சார்ந்த தொழில் தான் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்க போகலாம். அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் செஞ்சு முன்னேறணும் இருக்கு, உயிர்பற்றான தொழிலுக்கு தான் யோகம் இருக்குன்னா அவங்க உற்பத்தி செஞ்சால் மாட்டிக்குவாங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த பலனை எல்லாரும் பொதுவாக எடுத்துக்காம அவங்க ஜாதகத்தில் ராகு கேது அவர் என்ன தொழில் பலத்தை காட்டுகிறாரோ அதை அனுசரித்து தான் செய்யணும். சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.